படுத்துடுறாங்க அப்படின்னா அவங்க எப்போ தூங்குறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா அவங்க இந்த பக்கம் பார்த்து திரும்பி பார்த்து செல்லு பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவர் இந்த பக்கம் திரும்பி பார்த்து செல்லு பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறதே கிடையாது இல்லைங்களா? அவங்க பார்க்குறது செல்ஃபோனில் தான் வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒரு புருஷன் கட்டின பொண்டாட்டிக்கு காலைல குட் மார்னிங் சொல்கிறதே இல்லை. பொண்டாட்டிக்கு சொல்லணுமாங்கன்னா சொல்லு, இதில் என்ன இருக்குது? ஒரு வேலைக்கு போகும்பொழுது ஒரு ஆஃபீஸில் அல்லது வேலை செய்கிற இடத்துல அந்த பாஸுக்கோ அல்லது மேனேஜருக்கோ அவரை பிடிக்குதோ பிடிக்கலையோ குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஏன்? வேலை தக்க வச்சுக்கணும், வேலை தக்க வச்சுக்க, காசுக்காக பாவம். அதுக்காக பிடிக்காட்டியும் கூட பிடிக்காதவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வணக்கம் சொல்லி இது பண்ணுறாங்க. அது மாதிரி கணவர் வந்து மனைவிக்கோ, மனைவி வந்து கணவருக்கோ ஏதாவது வாங்கி கொடுத்தா தேங்க்ஸ் சொல்கிறதில்ல, குட் மார்னிங் சொல்கிறதில்ல, இன்றைக்கி செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறதில்ல. ஒருவேளை சாப்பாடு நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம். பொய் எப்படி சொல்றது? ஆண்களுக்கு பெரும்பாலும் பொய் சொல்ல வராது. ஐயோ எப்படி சொன்னீங்க பாருங்க. அதனால கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். ஆனா பொய் தாங்க இங்க ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. பொய்யா இருந்தாலும் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அப்போ இங்க எல்லாருமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் இருக்காங்க. ஆனா அதிக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை.